இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்க பாடுபட வேண்டும் என்று இந்து முன்னணியின் நிறுவனர் ராமகோபாலன் வலியுறுத்தியுள்ளார். தேனி அலிநகரம் பகுதியில் இந்துவே விழித்தெழு என்ற தலைப்பில் கொள்கை விளக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய ராமகோபாலன், அர்ச்சகர்களையும் பூசாரிகளையும் நல்ல சம்பளம் கொடுத்து மரியாதையுடனும் கௌரவத்துடனும் நடத்த வேண்டியது இந்துக்களின் கடமை என்றார். கோவில்களில் இருந்து கிடைக்கும் வருமானத்தை அரசு அபகரிப்பதாக குறிப்பிட்ட ராமகோபாலன், மதச்சார்பற்ற அரசுக்கு மதத்தினுள் என்ன வேலை இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். இந்துக்களின் வறுமையையும் இயலாமையையும் பயன்படுத்திக் கொண்டு மதமாற்றம் செய்வதாக அவர் குறிப்பிட்டார். ஆகவே இழந்த இந்துக்களையும் இழந்த இந்து நிலத்தையும் மீட்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்துக்களுக்கு உலகத்தில் ஒரு நாடு கூட இல்லை என்று குறிப்பிட்ட ராமகோபாலன், இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்று கூறினால் சிலர் எதிர்ப்பதாக தெரிவித்தார். பாரதத்தை இந்து நாடு என்று அறிவிக்க வைப்போம். உலகத்தில் முஸ்லிம்களுக்கு 50 நாடு இருக்கு, கிறிஸ்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 70 நாடு இருக்கு. உலக ஜனத்தொகையில மிகப்பெரிய ஜனத்தொகையா இருக்கிற இந்துக்களுக்கு ஒரு நாடு கூட கிடையாது. இந்த நாட்டை இந்து நாடா அறிவிக்கணும்னு சொன்னாங்க. உடனே அதுக்கு பலமான எதிர்ப்பு வருது. யார் எதிர்க்கிறாங்க? மூளை செலவு பண்ணப்பட்ட இந்து அரசியல் தலைவர்.